மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவரையும் இந்த உபவாசத்தை வச்சு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நாமே உங்களை ஆட்கொண்டு மகிமையை நடத்துவாரா. ஒரு நாள் தேவ சமூகத்தை கூடி நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்கு மிக சமீபமாக இருந்தோம். நம்மில் அவர் மகிமைப்படுவார் என்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற அப்படின்னாலே விபத்தில் சமம் இருக்கிற அப்படின்னாலே நன்மை நினைத்து வேண்டும். பார்ப்போம். தங்களை கூட நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் நல்ல தகப்பன், இந்த மாலை நேரத்திற்கு ஆசோக்கியம். இந்த பாச நாளிலே நான் ஒரு சிலராக நீ பாராட்டின தெய்வத்தாக சோத்திரப்பா. நீ சமத்துக்கு அழைத்து வந்திருக்கிறவர்களெல்லாம் சோத்திரம். இன்னும் வர வேண்டியவரை செல்வமாய் கொண்டு வாரும். இந்த காலம் என்கிறது மிகவும் கொடிதான ஒரு காலம். பிள்ளைகளும் இதை விலன் கொண்டு உமக்கென்று ஜீவிப்பதற்கு இந்த நேரங்கள் மிக முக்கியமாக பயன்படும் என்று சொல்லி சமூகம் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் அறிந்தவர் நீரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளும். முதல் முடிவு புரிந்தும் ஆவியாருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் தாமே ஆட்கொண்டு நடத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் கேளுகிறாங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து வருகிற தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் சில பாடலை பாடி நிகழ்ச்சிகளை நாம் கடந்து போகலாம். பிரைஸ் தி லார்ட். நாமத்தை நாம் எவ்வளவாய் உயர்த்துகிறோமோ ஆழமாய் அவர் நம்மை நிச்சயமாகவே மகிமைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவதேவனை. புதிய இதயமுடன் எனது பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே. ஏற்றும் என்றும் என்றும் இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். ஏற்றும் என்றும் என்றும் இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே நாமத்தின் கீதமே கீதமே
வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரங்களை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரனை நடந்திடுவோம். But
வாழ்க்கைக்கு பெரிதான ஒரு மேன்மையை கொண்டு வர வேண்டும். அதற்காக தேவன் நம்ம இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அந்த அழைப்புக்குள்ளாக அருமையான தேவன்களை நாம் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆகாம இந்த முகங்கள் மூலமாக இருந்தாலும் சரி, சபையில் வந்திருக்கிற மக்களாக இருந்தாலும் தேவன் தம்மையான தீர்மானத்தின்படி நோக்கத்தோடு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இறைவன் நிச்சயம் நம்மை மகிமைப்படுவார். எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை நேரம் மகிமைப்படுத்திக் கொண்டே அவர் மகிமை தேவன், அவர் மாறாது, அவரை போல தெய்வம் இல்லை. அவருடைய வாழ்வில் நமக்காக யாரும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்மிலே அவர் நிலைத்திருந்து நாம் அவருக்கு என்று கை கொடுக்க முடியாத கிருபைகளை தேவன் நமக்கு முன்பாக அழைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகள், பக்தனாகி தாவிதற்கு முன்பாய் தேவ கிருபையை வைத்து சத்தியப்படி சொந்தத்துக் கொண்டதை போல எந்தையும் கர்த்தர் அந்த கருவிகளாய் நம்மை நடத்த முடியாக நாம் ஆண்டவரை சோதனம் பண்ணுவோம். வாயை திறந்து கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தெய்வமே. உம்மை போல தெய்வம் இல்லை. நெறியோடு வாழ்கிற தெய்வம், உம்முடைய சித்தங்களை செய்து முடிக்கிற கர்த்தர், எங்களுக்காக யாரும் செய்து முடிப்பதற்காக இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. எதிரேசரே,
நீர் எங்களை உயர்த்துகிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, இப்போதும் எங்களை இந்த சபையில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க மகிமைப்படுவீராக. உண்மையிலே சோதனைகள் கிரகங்கள் மத்தியிலே பெறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மை தானே எங்குள்ளே நிரத்தியுள்ளே இசையா. உம்மை தானே எங்குள்ளே நிரத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. செய்து முடிப்பவரே. என் வார்த்தைகள், என் சுமைகள், என் வார்த்தைகள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா, yes. இரக்கமும் குறுக்கவும் நீடிய சாந்தமும் பெருமையும் உள்ளவரே. இரக்கமும் குறுக்கவும் நீடிய சாந்தமும் பெருமையும் உள்ளவரே. ஜீவனை அடைவதற்கு என் ஜீவனை அடைவதற்கு
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே எனக்கு துணையா இருக்கிறேன். சொந்தங்கள் சொல்லி எல்லா வாய்ப்புக்கு சொல்லுங்க. ஹalleluya. அவர் உலக ரட்சகர். அவர் உலக ரட்சகர். உன்னை மாத்திரமல்ல, உன் குடும்பத்தை மாத்திரமல்ல, உன் தேசத்தை மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் ரட்சிக்கிறவர். உன் வாழ்க்கையை பாதுகாப்பது இருக்கிறது. அதே லட்சியம், அதே லட்சியம். அவரை பார்த்து கூப்பிடு, இயேசுவே என்னை ரட்சியமப்பா. இயேசுவே என் பிள்ளைகளை ரட்சியும். இயேசுவே குடும்பத்தை ரட்சியும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya.
சரமாய் ஓ சரபரமா உசதி விரி மாந்த சுதபா ஆண்டவரே மகிமையான பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். வல்லமைக்காக ஸ்தோத்திரம். நீர் கர்ப்பத்திலே பிரசவமாயிருந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து மகிமைப்படுவீராக என்னை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்போதும் சந்தோஷமாய் நாம் இருப்போம். தெய்வம் நம்மை எப்போதும் சந்தோஷத்துக்காகவே நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்போதும் அவருக்குள்ளே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். எப்பொழுது துக்க முகத்தோடு கூட சோர்வு மனவர்களாக நாம் இருக்கவே கூட ஆண்டவரை விரும்புகிறோம். ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பாத்திரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். வேதவசனத்தின் மூலமாக அவர் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறபடியினாலே அப்படியே நம் கண்களை மூடி தாழ்த்தினவர்களாய் தலையை தாழ்த்தினவர்களாக அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சத்தத்தை கேட்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. வசனத்தை கேட்ட காலம், சத்தத்தை கேட்ட நாட்களிலே தங்களை ஒழித்துக் கொண்டவர்கள் உண்டு. என்றைக்கோ வசனம் இன்றைக்கு நமக்கு எளிதாய் கேட்கப்படுகிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். கேட்கக்கூடாத ஒரு காலம் வரும் பொழுது நாம் நம்மை காத்துக் கொள்கிறதற்கு ஆண்டிய வசனத்தின் மேலே நமக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு, கவனம் நமக்கு தேவைப்படும். எனவே ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி அவரை நோக்கிப்பார். என் வாழ்க்கை மாற்றம் என்றும் அவரை நோக்கிப்பார். ஆண்டவரை என்னோடு பேசப்பா. உண்மை நம்பி வந்திருக்கிறோம், உண்மை சார்ந்து நாங்கள் இருக்கிறோம்ப்பா. எங்களிலே பலன் இல்லை, வாழ்வதற்கான திராணி இல்லை, எங்களுக்கு ஞானமும் இல்லை, எங்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு உடைய வார்த்தை ஒன்றுதான். நெருங்கியோடு பேசும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்பதாக. ஆமென். ஆண்டவர் நம்மிலே மகிமைப்படுகிற ஒரு தேவனாகவே இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் நாம் ஒரு சிலராய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்து நம்மோடு கூட அவர் பிரசன்னமாய் இருந்து அவர் நம்மை பலப்படுத்தி நம்மோடு கூட அவர் பேசுகிறார். ஆமென். இந்த நாளுக்குரிய வேத வசனத்துக்காக காத்திருக்க எனக்கு அதிக நேரமும் இல்லை. உண்மையாகவே அது கொஞ்சம் நிர்மலருக்கு வேதனை. காலை 5 மணியிலிருந்து அதன் பிறகு வீட்டிற்கு வருகிறதற்கும் மற்ற காரியங்களை பார்க்கிறதற்கும் பலவீன மிகுதியினாலே சூழ்நிலையினாலும் கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக தியானிக்கப்படாதபடிக்கு ஒரு நெருக்கம். ஆனால் அவைகள் மத்தியிலே ஆண்டவரை இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த வாசங்களிலே அவருக்காக இதோ வேதத்தை வாசித்த பொழுது அவர் கொடுத்த ஒரு வாசகம். இந்த வசனத்தை வைத்து சில காரியங்களை தியானித்து முடித்தேன். முடித்த பிறகு என் அருகில் ஒரு மேகசின் வந்திருந்தது. அதை திறந்து வாசித்தேன், திறந்து பார்த்தேன், வாசகங்கள் திறந்து பார்த்தேன். எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. நான் எந்த தலைப்பு பேச ஆவியானவர் வழங்கினாரோ அதே வசனம் அந்த புத்தகத்துடைய தலைப்பிலே பயப்படாதே என்று. நான் பயம் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதற்கு சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே வார்த்தை அங்கு உறுதிப்பட்டதை பார்க்கும்போது உண்மையாகவே அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியமாயும். ஏன்னா இதற்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவித்திருக்கிறது. அநேக ஊழியர்கள் கூட கடந்து போகும்போது ஒரு தேவதாசருக்காக உதவிக்காரன் கடந்து போகும்போது
நான் போகிற வழியில இரவெல்லாம் வாகனத்துல தியானம் பண்ணி கொண்டே போனேன். என் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் பேச வேண்டும். நான் அங்க போய் அவருடைய காரியத்துக்கு உதவி செய்யாமல் இருந்த போது அவர் அதே வசனத்தை வைத்து பேசினார். இன்றைக்கு நான் அந்த மேகசீனை பார்த்த போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். உண்மையில டாக்டர் அவர்கள் பல சிரமத்தோடு கூட 2 மாதம் 3 மாதங்கள் அவருக்கு ரொம்ப சிரமம் மேகசீனை ஆயத்தப்படுத்தி அவர் அனுப்புவார். அது என்னுடைய கண்ணிலே பட்டது. அதிலும் அதே தலை அந்த ஒன்றை புரிந்து கொண்டேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு சிலர் வந்திருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பயத்தை அல்லது ஒரு பயத்தின் ஆவியை நீக்குகிறதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறாமே. அதே விதமாய் இந்த மோதல் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற தேவப்பிள்ளைகளாகிய பயத்தை கர்த்தர் நிச்சயமாகவே போகும். பயம் என்கிறது போக்கப்படுகிற காரியமே மாத்திரம் அல்ல, அந்த பயத்தை கொண்டே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? பயம் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கும்? பயம் என்று நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கத்தானே செய்கிறது, அழிக்கத்தானே பார்க்கிறது. ஆனால் அதே பயத்தை கொண்டு தேவன் நம்மளிலே நம்மை விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதா. ஆண்டவர் முதலாம் சொல்லும் போது, ஆவியின்மொழி சொல்லும் போது சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. நாம் யோசித்து பார்க்க, பூமி எப்படி கர்த்தருக்கு பயப்படும்? அதுக்குள்ளே உணர்வு இருக்கிறதா? அதுக்குள்ளே ஒரு அறிவு இருக்கிறதா? அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறதா? பிள்ளைகளே, நம்முடைய அறிவு அவ்வளவுதான். ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளுக்குள்ளும் அவர் ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். ஜீவனை அவரால் வைத்தது மாத்திரமல்ல, இல்லாதவர்களுக்குள்ளும் அந்த ஜீவனை அவரால் வைக்க முடியுமாமே. சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லுகளும் இதை நோக்கி கொண்டிடும். அப்போ ஆண்டு நினைத்தால் ஜீவனற்ற ஒரு கல்லுக்குள்ள ஒரு ஜீவனை வைத்து அதை பேசுவதற்கு அவரால் செய்ய முடியுமாமே. எனவே பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. அவர் படைக்கப்பட்ட பூமியை பார்க்கிறார், சர்வ சிருஷ்டிப்பையும் அவர் பார்க்கிறார். அவையெல்லாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவரை நோக்கி பயந்து கொண்டிருக்கிறது. ஆமென். பூமி எப்படி பயப்படும்? யோசித்து பாருங்க. எவ்வளவு காலங்கள் நடந்து இந்த பூமி உருவானது. அந்த நாட்களில் இருந்து ஆண்டுடைய படைப்பின் திட்டத்தின்படியே பூமி செய்து கொண்டிருக்கிறது. ஒரே அந்த கோட்டில என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது ஓடிக்கொண்டிருக்கிறது. மாற்றிக்கொள்ளல, தன்னை அது மாற்றிக்கொள்ளல. பூமி என்கிறது அசைகிறது, சுழல்கிறது என்பதை இன்றைக்கு மனிதன் கண்டுபிடித்திருக்கிறது அல்லவா? அதற்குள் நிச்சயமாய் ஏதோ ஆண்டுடைய படைப்பினுடைய ஒரு ஜீவன் அதற்குள்ளே இருக்கிறது. அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதை தவறாமல் ஆண்டவர் படைத்த நாளில் இருந்து இந்நாள் மாற்றம் வரை வரப்போகிற காலங்களிலும் அது என்ன செய்வதுதான்? கர்த்தர் பூமியை அழிக்கும் வரையில, உருக்குலைந்து போகும் வரையில அதிசயமா அதே கோட்டில தான் அது போய்கொண்டே. அதற்குள்ள இருக்கிறது ஒரு பயம் இருக்கு. அதோறும் சூரியனை பார்க்கிறோம். இந்த சூரியன் என்னைக்காவது நான் வந்தது வரமாட்டேன்னு சொல்லி தன்னை ஒழித்துக் கொண்டது உண்டா? அது வேலை செய்து கொண்டே இருக்கு. மேலும் காரியங்கள் செய்வது சில சமயம் எல்லாம் கர்த்தருக்கு பயன்படி செய்து கொண்டிருக்கிறது. பயந்து அதை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்த சொல்லுங்க பாருங்க, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. ஆண்டவர் பூமியெல்லாம் பயப்படுவதாக என்று சொல்லிவிட்டு உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அப்படின்னா யாரை குறிக்கிறது? உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களையும், மனு குலத்தையும், ஏதோ அதை ஏற்றுக்கொண்டதை மாத்திரம் அல்ல, எல்லா மக்களையும், எல்லா மனு குலத்தையும்
எல்லா மக்களின் இனம் தாதி பாகுபாடு இன்றி வேறுபாடு இன்றி என்ன சொல்ற உலகத்துல குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக பூமி பயந்திருப்பதாக என்று சொன்னார். குடிகளை பார்த்து சொல் அஞ்சி இருப்பதாக அவைகள் பயந்தாலும் ஒரு நாளிலே கர்த்தரை அழிப்பார். ஆனா பூமியின் குடிகள் அவருக்கு அஞ்சி இருந்தால் அவர்கள் என்றைக்குமே அழியாமல் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பூமி உலகத்துல குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவருடைய பயத்தில் அவரை குறித்த பயத்திலே இன்றைக்கு தேவ ஜனங்கள் மாற்றமல்ல உலகத்தில் வாழ எல்லா மக்களும் சினிமா அதிலே நிலைத்திருந்த பயத்தில். ஆனா இன்றைக்கு பயம் என்கிறது நமக்கு எங்க இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்பட இருக்கிறது தூரமா இருக்கு. ஆனா எதை நாம் இன்றைக்கு கண்டு பயப்படுகிறோம்? சாத்தானை கண்டு பயப்படுகிறோம், தந்திரங்களை கண்டு பயப்படுகிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். உண்மை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே அதே பயத்தை கர்த்தர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் அதை செயல்படுத்த சொல்லுகிற காரியம் என்ன? நான் பயந்தது என்ன செய்து வாசிக்க உண்டான அதிகாரத்தில் 25 நான் பயந்த காரியம் எனக்கு அவளுக்கு நேரிட்டது. பொதுவாக இன்றைக்கு நாம் எல்லோரும் சொல்லுகிற காரியம் நான் பயந்தங்க அப்படின்னு நடந்து வச்சு நான் பயந்தது நடந்து போறேன். தேவ பிள்ளைகளே, நீங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை அல்லது உன் உள்ளத்திலே சாத்தானா பண்ணுகிறான், உன்னால் முடியாது இயலாது நீ பிழைப்பதற்கு முடியாது என்று சொல்லி ஒரு பயத்தை உனக்குள்ளே போடுகிறான் அல்லவா? அந்த பயம் என்கிறது உனக்குள்ளே நிலைத்திருந்தால் அந்த பயத்தின்படியே அழிவு நம்மை சார்ந்து கொள்ளும். ஆமென். அதுதான் உண்மைய வாழ்க்கை. அவன் தன்னை குறித்து பயப்படல, தன் பிள்ளைகளை குறித்து. ஏன்? அவங்க எப்படி இருக்கிறாங்க? உத்தமரா இருக்கிறாங்களா? நீதிமன்றா இருக்கிறாங்களா? ஐயோ, நான் அவளை கற்றுக் கொடுத்திருக்கிறேனே, எவ்வளவு என் கண்களுக்கு மறைவாக தவறு செய்து என்ன பண்ணுகிறது என்கிற நோக்கத்தோடு என்ன பண்ணாங்க? அவர்களுக்காக பலிதான் செலுத்தினாங்க. ஆனா அவன் என்ன பயந்தானோ அது அப்படியே நேர்ந்தது. அப்படி அர்த்தம் என்ன? எதற்காக யோபு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்? நான் பயப்பட வேண்டியதில்லாத காரியத்திற்கு, தேவையில்லாத காரியத்திற்கு நான் என்ன பண்ணிட்டேன்? என் விசுவாசத்தை இழந்தவனாக நான் பயந்தேன். அது அப்படியே நேரிட்டது. அது என்ன விசுவாசம்? நான் இன்னைக்கு என் மனதில் நினைக்கிறேன், நான் சுகமாய் வாழ வேண்டும், என் பிள்ளைகள் சுகமாய் வாழ வேண்டும் என் மனதில் நான் நினைக்கிறேன். அதை குறித்த பயமற்ற விசுவாசம் எனக்குள் இருந்தால் அவள் நிச்சயமாகவே சுகமாயிருப்பாங்க. ஆனால் அதை குறித்து என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ, என்ன சம்பவிக்குமோ என்ற ஒரு பயம் எனக்குள் இருந்தால் சாத்தானா போயிடும். அதை அப்படியே பயன்படுத்திக் கொள்ளாமே. சொல்லுங்க, விளங்குதா? அதைதான் யோபு சொல்லுங்க, நான் பயந்தது நீ. யோபு ஏதோ தன் பிள்ளைகளுக்காய் பயந்தது. இன்றைக்கு நம்மை குறித்து ஒரு பயம் நமக்குள்ளே வருகிறது அல்லவா? அதுவும் நாம் அதை குறித்து பயந்தால் நேர்ந்து விடுமோ, இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் நமக்குள்ளே வந்தால் அது நேர்ந்து விடுமா? அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த பயத்தை என்ன செய்யணுமா? நன்மையாக மாற்றுவதற்கு நாம் கற்றுக்கொள்ளலாமே. அல்லேலூயா. அநேக சாத்தனை சொல்லுவாங்க, ஐயா நான் ஒரு சொப்பனம் கண்டேன், சாத்தா என்னோட பேசினா எனக்கு இப்படி நடக்குன்னு சொல்லியிருக்கிறான், இப்படி நடக்கிறதாகவே நான் சொப்பனம் பார்த்தேன், தரிசனம் பார்த்தேன், எல்லாரையும் சொல்லி பயமா இருக்குதுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில குடும்பத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா, நஷ்டங்கள் அல்லது துன்பங்கள் அந்த என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன பிரச்சனை, ஏதாவது காத்து கருப்பு சூன்யமா மந்திரமா என்று சொல்லி சிலர் கேட்பாங்க. அதற்கு உத்தரவு சொல்லுகிறதே கிடையாது. உத்தரவு சொல்லுகிறது ஏன்? ஒருவேளை அதற்கான உத்தரவை ஒரு மெய்யான வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்து சொல்ல சொன்னால், அதை சொன்னால் அவளுக்கு என்ன வந்துடும்? ஐயோ என்ன வந்துடும்? ஒரு பயம் நேர்ந்திருமோ, நடந்திருமோ. சொல்லுகிற ஒரு காரியம் தெரியுமா?
நீங்கள் பயப்படும்படியான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு சாத்தான் முன்பாக வைக்கிறான். ஆனால் அந்த பயத்தினால் வருகிற தீமையை, அந்த பயம் கொண்டு வர இருக்கிற தீமையை நன்மையாய் மாற்றுகிறதுக்கு என் இயேசுவினாலா ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை வெளிப்படுத்துங்க. என்ன தீமை வந்தாலும் சரி, என்ன பொல்லாப்பு வந்தாலும் சரி, சாத்தான் நிறுத்தினாலும் ஆண்டவரை நன்மையாக நம்மை வாழ வைக்கிற தெய்வமாக அதை நமக்கு நன்மையாக ஆண்டவரை மாற்றி கொடுப்பார். ஆமென். அதைதான் இன்றைக்கு நமக்கு சொல்ல தெரியப்படும். அப்ப அவருடைய பயம் என்கிறது நமக்குள்ளே எந்த விதமான பயம் இன்றைக்கு தேவை? நாம் எதை குறித்து பயப்படுகிறது? நாம் பயப்பட வேண்டியது எல்லாம் இப்படிப்பட்ட தீமையான சாத்தானுடைய தந்திரங்கள், கண்ணிகளை பார்த்து நாம் ஒரு காலம் பயப்படக்கூடாது. நாம் யாருக்கு தான் பயப்படுமா? ஆண்டவர் ஒருவருக்கே பயப்படணும் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஏன்? உண்மையாகவே அவருக்கு பயப்படுகிற பயம் என்று நம்மில் இருந்தால் சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற பயம் இருக்கிறது அல்லவா? அந்த பயத்தை நம்மிலே என்ன செய்ய மாட்டாராம்? அனுமதிக்க மாட்டார். அதை என்னவா மாற்றி விடுவாராம்? நன்மையாக. அந்த தீமை நமக்கு நன்மையாய் மாறிவிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாத்தான் எந்த தீமையை கொண்டு வந்து நம்மை அழிக்க பார்க்கிறானோ அதே தீமை நமக்கு என்னவை மாறிவிடும்? நன்மையாய் மாறிவிடும். அப்போஸ்தலனாகிய பவுல் பலவீனப்பட்டு நிற்கும் போது இயேசுவிடத்துல ஆண்டவரத்துல, ஆண்டவரே இந்த பலவீனத்தை எடுத்து போடும், 2 வாசிக்கிறோம் இல்லையா, எடுத்து போடும் என்று சொல்லி 3 முறை அவர் வேண்டினார். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, என்ன சொல்ல தெரியுமா? உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். என் பலன் விளங்கும். நீ பலவீனத்தை பார்க்க வேண்டாம். என் பலன் உனக்கு உண்டான பலவீனத்திலே, அந்த பலவீனம் எப்படி பவுலுக்கு வந்தது என்று பார்க்கும் போது சாத்தானே அந்த பலவீனத்தை யார் கொண்டு வைத்தது? பவுலுக்கு கொண்டு வைத்தது. அவனே சொன்னது, சாத்தான் முட்டுகிற எப்படி இருக்கிறது? ஒரு முள்ளாக இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் செய்த ஒரு காரியம் தெரியுமா? தன் பலவீனத்தை குறித்து சந்தோஷத்தோடு மேன்மைப்பாட்டீங்கன்னா என் பலவீனத்தை என் ஆண்டவர் பலனாய் மாற்றுகிறார். ஆமென். நான் பலவீனம் தான், ஆனால் என் பலவீனத்தை பெருசுகிறது ஆண்டவருக்குள்ளாக பலனாய் மாறுகிறது. எனவே நான் பலன் அடைந்து இந்த பலவீனத்தை நான் பார்க்கிறதில்லை, நான் பலன் அடைந்தவனாக இன்னும் ஓடுவேன் என்று சொல்லி கடைசி வரையில ஓடி முடிக்கிறதற்கு கர்த்தர் கிருபையின் பலத்தை யாருக்கு கொடுத்தாராம்? பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். இந்த பலன் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க. இந்த பலன் உங்களுக்கு உண்டு. ஆமென். இந்த உலகத்தில் அச்சுறுத்துகிற காரியங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள், நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை, நம்ம இருக்கிற பலவீனங்கள், நம்மை மாட்டி வளைத்துக் கொண்டிருக்கிற வியாதிகள், இவளெல்லாம் ஒரு முறை நம்மை மாறிக்கத்தான் செய்யும், நம்மை அழிக்கதான் பார்க்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் என்கிறது ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து விட்டால் அந்த பயம் என்ன செய்வான்? அவனை பாதுகாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுவனுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பெருக பண்ணுகிறார். ஆமென். என்ன பண்ணுகிறார்? பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு அநேக வாதைகள், வியாதிகள் நம்ம என்ன பண்ணுகிறது? ஆயுசு நாட்களை எப்படியாவது குறைக்க பார்க்கிறது, நம்மை அழிக்க பார்க்கிறது. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது இன்றைக்கு நம்மள இருந்தால், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது அல்லவா, அது என்ன செய்கிறதா? அந்த பயத்தை எல்லாம் நம்மை நீக்கிவிட்டு நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதாக இருக்கிறது. கர்த்தரை கர்த்தரை பயப்படுது. ஹல்லேலூயா. ஆமென். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் இன்றைக்கு நம்ம இருக்கணும். மனுஷனுக்கு நாம் பயப்பட வேண்டாம், வேறு ஒருவருக்கு நாம் பயப்பட வேண்டாம். யாருக்கு? உலகத்தினுடைய சாத்தானை தந்திரத்துக்கு நாம் பயப்படவே வேண்டாம். நம்முடைய சூழ்நிலைக்கு நாம் பயப்பட வேண்டாம். ஏன்? நாம் தேவனுக்கு உண்மையாய் பயந்து வாழ்வோம் என்று சொன்னால் சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற பயங்கள் எல்லாம் என்னவை மாறிவிடுமா? நன்மையாக மாறிவிடும். ஆமென். அவருடைய வாழ்க்கை தான் நடந்தது. இன்னைக்கு அறிந்தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு சொற்பமானவர்கள் அந்த வார்த்தையை கேட்கிறீர்கள்.
கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கை குறித்து இருக்கிற பயத்தை நீக்கும்படியாக அவர் சொல்கிறார், உன் பயம் எங்கே இருக்கிறது, எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிற அந்த பயத்தை என் பக்கமாய் திரும்பு. அவருடைய வேதம் சொல்லுகிறது, அவள் என் பக்கமாய் திரும்பினால் நான் அவள் பக்கமாய் திரும்புவேன். அவள் என்னை பார்க்காமல் அவள் திரும்பாமல் இருந்தால் நானும் அவளை திரும்பி பார்க்கிறதே இல்லை. அவன் தெளிவாக சொன்னார், எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலைமையிலும் ஆண்டவருக்கு பயப்பட பயத்தோடு நம்ம அவரை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பிழைக்க செய்யலாமே. ஏராளமான வசனங்களுக்கு நேரம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுவதனாலே ஞானம் உண்டு, திட நம்பிக்கை உண்டு, பிள்ளைகள் பலன் உண்டு இல்லையா, பலத்தை இருக்கிறது, அடைக்கலம் உண்டு, திட நம்பிக்கை உண்டு, அவருக்கு பயப்படுறவனுக்கு ஜீவ ஊற்று உண்டு. இப்படி ஏராளமான காரியங்கள் அவருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நமக்குள்ளே உண்டாகும் என்பதை அறிந்து இந்த உலகத்துக்குரிய நெருக்கங்களை கண்டு பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்பட பயத்தோடு வாழ்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுமா, நாம் ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு பயப்படணும். நான் யாருக்கு பயப்படணும்? என்னென்னவோ பயம் வந்து கொண்டு சூழ்ந்து இருக்கிறதே. எத்தனை பயங்கள் நம்மை சூழ்ந்தாலும் நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறத உத்தமமாக இருப்பேன். அடிமைத்தனத்தில் தானியேலை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆபேத்நேகோவை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில பயங்கள் சூழ்ந்து இருந்தது. சிங்கக்கேபி ஒருபுறம் இருக்கிறது, 7 மடங்கு எரிகிற அக்கினிச்சாலை ஒருபுறம் இருக்கிறது. அதை குறித்து பயப்படல. யாரை குறித்து பயப்பட்டாலாம்? ஆராதிக்க தேவனை குறித்த பயத்தோடு கூட விசுவாசத்தில் இருந்தபடியினாலே கர்த்தர் அதை நன்மையாக மாற்றிவிட்டார். யாரை குறித்து பயப்படுகிறீர்கள்? எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிகள் பார்ப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எவ்வளவு வாசிக்கலாம்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன். இவ்வளவு தெளிவாய் பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையா? பெருமையை நம்மளுக்கு அகற்றுகிறது கர்த்தருக்கு பயப்படுவது. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்மை தகுதிப்படுத்துகிறது. இந்த காலம் கடைசி காலமா இருக்கிற அப்படின்னாலே வேதம் நமக்கு என்ன எச்சரிக்கை வசனம் சொல்லியிருக்கு தெரியுமா? வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது? வாசிங்க, சொல்லுங்க. அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிற இன்னும் அசுத்தமாகட்டும், நீதியுள்ள இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். தேவையில்லை. நாம கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படாத ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கும், மெஜாரிட்டியாக இருக்கும். அதை குறித்து நமக்கு தேவையில்லை. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் இருந்தால் நம்மை வாழ்க்கையை அது மாற்றுகிறோம். தீமை இன்னைக்கு நாம் அநேக இன்னும் தீமைக்கே நம்ம அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம். தீய வாழ்க்கை, தீய எண்ணங்கள், தீய செயல்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், ஆண்டவர் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அகற்றி நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த கெட்ட காரியமாக மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை மற்றவர்கள் நம்மை கண்டித்தால் நமக்கு எப்படி இருக்கிறது? கோபமா இருக்கு. யார் கேட்கறது இல்லை, அதிகாரம் இல்லை, கேட்கக்கூடாது. எத்தனை கேவலமான நிலைமை பார்த்தீங்களா? எத்தனை கேவலமான நிலைமை. அதை முடிவு என்ன? இல்ல அதை முடிவு என்ன? அதே அப்படிதான். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாம் தீமையை விட்டு விலகினால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு நாம் விலகும் போது அவன் நிச்சயமாக எந்த நிலைமை இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணிடுவாரு? நாம அவர் பாதுகாத்து வரோமே. வாழ்க்கையில
அநேக தீமைகளை சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். நிறைய தீமைகள், அழிவுகள். ஆனா அவைகளுக்கு பயப்படல, கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம்தான், தேவனுக்கு பயப்படுற ஒரு பயம்தான். காலையில் கூட ஒரு பெரிய பயம்தான். இந்த பயத்தோடு கூட தான் நாங்கள் சில காரியங்களுக்குள்ளே போறோம். ஆனாலும் அந்த பயத்தை எனக்கு முக்கியமான ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறோம், சகலத்தை என்ன பண்ணுவோம், சகித்துக் கொள்ளுவோம், பொறுத்துக் கொள்வோம் என்ற அந்த பயத்தோடு கூட வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளும் போது அங்கே ஒரு அற்புதம். ஆமென். அந்த பயம் நீங்கிறது. ஆமென். நினைத்துக் கொண்டு போனது ஏதோ பெருசா இருக்கு, ஏதோ இருக்கு, என்ன வாங்குமோ, வேற என்ன செய்வாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ, இதெல்லாம் பயம் ஒரு புறம் சாத்தான் நெருங்கிக் கொண்டே இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுறதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டது. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம். அந்த பயம் ஒன்றுதான் நம்ம என்ன பண்ணோம், சரிப்படுத்தும், நம்மை ஒழுங்குபடுத்தும். அந்த பயம் எப்படி நம்மை ஒழுங்குபடுத்துகிறதா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 11:2. நல்ல கவனிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு தங்கியிருக்கிறாரா? மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தருடைய அபிஷேகம் இன்றைக்கு நமக்கு தேவை. இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நாம் பயப்படாமல், சாத்தானுடைய கண்ணிகளுக்கு பயப்படாமல் நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உள்ள பலன் நம்மை என்ன செய்து நிரம்பி இருக்க வேண்டும். அது நம்மை நிரம்புவது மாத்திரமல்ல, அந்த உன்னத ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்மை கீழ்ப்படிந்து நம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டு தேவனுக்கு பயந்தா இந்த உலகத்தில் சாத்தான் நமக்கு கொண்டு வருகிற பயங்கள் நன்மையாக மாறிவிடும். சொல்லுங்க. ஞானத்தையும் உணர்வையும் ஆலோசனையும் பலனையும் அப்புறம் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளுகிற ஆவி. இன்னைக்கு தேவ ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரமல்ல, ஆவியானவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யணுமா நடக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அபிஷேகம் பெற்று நம்ம சிலர் அப்ப கூட ஆவியானவர் பேசுற கூட என்ன செய்யறதில்ல, அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்படுகிறது நம்ம என்ன பண்ணுகிறோம், வெறுக்கிறோம், அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்பது மகா பரிசுத்தம் உள்ளது. வேதத்தை குறித்து சொல்ல இருக்கிறது. வேதம் எப்பேற்பட்டதாக இருக்கிறதா? அதாவது கர்த்தருடைய பயம் இருக்கிறது எப்படி இருக்கிறதா? சுத்தமானது அப்படின்னு அர்த்தம். நம்மை சுத்தப்படுத்துகிறது தான் அந்த பயம். நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டால் கர்த்தருடைய ஆவியானவர் கீழ்ப்படிந்து நடப்போம் சொன்னால் நம்ம ஒரு காலம் பயம், இந்த உலகத்தில் நமக்கு வருகிற பயங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா நடந்துட்டா என்ன பண்றது, அதை குறித்து பயப்படவே வேண்டாம். அது நடந்தால் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நமக்கு என்ன கர்த்தர் வைப்பாரு, ஜீவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா ஜீவ ஊற்று. இல்லைன்னு சொன்ன அடுத்த என்ன, அவருக்கு பயப்படுகிற பயம் நித்திய ராஜ்யத்திலே நாம் வாழ்வோமே. அப்படியே கண்களை கூட நாம் ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கிப்போம். அருமையான தேவனே, வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. இன்றைக்கு நீ அவருக்கு பயப்படுகிறாயா, உலகத்துக்கு பயப்படுகிறாயா? உன் பிழைப்புக்காய் வாழ்வதற்கு நீ பயப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ பிழைப்பதற்காக உன்னை பிழைப்பூட்டுகிற கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. நாம் செய்கிறதெல்லாம் உலகத்தின் பிழைப்புக்காக பயந்து
ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இன்றைக்கு நம்ம அநேகருக்குள்ள இல்லை. அவருக்கு பயப்படுற பயம் நம்ம இருந்து அவர் நமக்கு வழி காட்டுகிற விதமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுடைய வழியை நமக்கு என்ன செய்கிறதா? அது காண்பிக்கிறது மாத்திரம் அந்த வழியிலே நம்ம நடத்தும். நமக்கு இருக்கிற சின்ன கொஞ்சம் மூளைதான் அதை நாம் எவ்வளவாய் பயன்படுத்த பிரியப்படுகிறோம் தெரியுமா? அதை கர்த்தர் சொல்லுகிறார், அதே உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் ஞானத்தை எனக்கு பயன்படுகிற பயத்தோடு கூட நீ அதை பயன்படுத்தினால் அதுதான் உன்னை உயர்த்தும். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொன்னார் அல்லவா? அந்த ஆசீர்வாதம் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். பயப்படவே வேண்டாம். இது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உடைய மனைவி கடித்திருக்கிற திராட்சை கொடியை போல இருப்பார். பிள்ளைகள் ஒளிவ மர கண்களை போல இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு சந்ததி தலைமுறைகளையும் நீ தான்பா என்று கர்த்தர் நமக்கு பார்த்து கொடுத்திருக்கிறார். இது அவருக்கு பயப்படுகிற வைத்தினால்தான் நமக்கு கிடைக்கும். நம்ம ஞானத்தை கொண்டு என் பிள்ளைகளை வாழ வைப்பேன், உயர்த்துவேன், அவருடைய வாழ்க்கையில் சுதந்திரத்தைக் கொள்வேன் என்ற அவருக்கு பயந்து வாழ்ந்து கொடுக்கிற வாழ்க்கையில் தீமையை வெறுத்து அதெல்லாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கரங்களை உயர்த்தி பகத்து தேவனாகி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பயம் இருக்கிறது உலகமே ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில யார் அவளை போல பயப்படாமல் எங்கள் தேவனாகி கர்த்தர் ஒருவரே பயத்துக்குரியவர் என்று உமக்கர்கள் பயந்து உண்மையாய் வாழ்கிறதுக்கு இன்றைக்கு எனக்கு பேசின வார்த்தைகளை நீரை நடத்தும் என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க 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 கேளுங்க. இப்ப நம்ம கேட்டா கர்த்தர் பலத்தை போல் தருவார், பயத்தை நம்மளுக்கு நீக்குவார். எதை குறித்து பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எதை குறித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன் உன்னோடு இருக்கிறேன் அவர் சொல்லியிருக்கிறார். உன்னோடு பரலோகத்தில் தேவனை வைத்துக் கொண்டு இந்த உலகத்துக்கு கல்லை சாத்தால் கொண்டு வர தந்திரங்களுக்கு நீ பயந்தால் என்னவாகும்? எவ்வளவு பெரியவர்களோடு இருக்கிறார். வேதம் சொல்லியிருக்கிறது, உலகத்தில் எதிர்முறை பார்க்கிறவர்கள் இருக்கிறவர் மகா பெரியவர் பெரியவர் பெரியவர். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தெய்வமே உனக்கு நன்றி செலுத்துகிறது. தாவே இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் பங்குபெற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா பயங்களையும் திகைகளையும் கர்த்தர் அகற்றி விடுவதற்காக சொல்லுவார். இனி உனக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தீமைகளை வென்று நன்மையை மாற்றிக்கொள்ள கர்த்தரோடு அசைக்கப்படுவதில்லை. மறுமையில் படத்தக்க நடந்தால் பொருளாதாரத்துக்கு பயப்படேன். தேவரை என்னோடு கூட இருக்கிறேன். ஓ ஒரு கோலம் தடைகளை சேர்த்தது சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நன்றி உடைய வார்த்தைகளை நடத்தும் நம்பி இருக்கோம். உனக்கு மாத்திரமே பயப்படவும் மாட்டேன். எங்கள் வாழ்க்கையை படைக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எழுப்பினாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்கிற சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென். விடத்தாயை சந்திக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த அனைவரோடும் கூட கர்த்தர் வருகிறவர்களுக்கு நம்மை காப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமாக எல்லா பயங்களையும் நீக்கி தேவனை கர்த்தர் ஒருவருக்கே